பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே, பேசுதே பேசுதே Hello, welcome Mr. Abhilash. Hello sir, nice to meet you. Okay, look Mr. Abhilash, நீங்க உங்களோட ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 2 months தான் ஆகுது. இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். உங்களுடைய ஐடியாஸ் என்ன மாதிரி கான்செப்ட் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். ஷியோர் சார், கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா என்னோட கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது ரொம்பவும் நியூவா இருக்கும். கம்பேரிங் டு ஓல்டு கான்செப்ட்ஸ் இது கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் ஃபேஷனாகவும் இருக்கும். லைக் ட்ரெடிஷன் கூட இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி. நம்மளுடையது ஜுவல்லரி ஷாப், ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, உங்களோட கான்செப்ட் என்ன? உங்க கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஈவினிங் சொல்றேன். நைஸ் கான்செப்ட். பட் நான் இதை பத்தி என்னோட ஜிஎம் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை கால் பேக் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஷபா, காலையில இருந்து எத்தனை கம்பெனி ஏறி இறங்கிட்டோம் அபி. என்னால முடியல. ஒரு நாளைக்கே 5-6 கம்பெனி ஏறி இறங்கியாச்சு. ஒரே ஒரு இடத்துல இருந்து கூட பாசிட்டிவா எதுவுமே சொல்லல. நம்ம ஐடியா பிடிச்சிருக்குன்றாங்க. அப்ப ஸ்பாட்லயே புக் பண்ணலாம்ல. புரியுதுடா. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆயிடக்கூடாது. எவ்வளவு தடை வந்தாலும் அதை தாண்டி நம்ம போயே ஆகணும். எனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த 1 மாசத்துல எப்படியாவது ஒரு கிளைண்ட பிடிச்சி நான் என் ப்ராஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஒரே ஒரு ஆடு, நல்லா ஹிட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஆடு. அதுக்கப்புறம் என் வீட்டுல இருக்க எல்லாரோட வாயையும் அடைச்சிருவேன். அதுக்கப்புறம் யாரும் என்னோட பேஷன்ல தலையிட மாட்டாங்க. இது என் பேஷனுக்கும் எனக்குமான ஒரு டெஸ்ட்ன்ற மாதிரி வச்சுக்கேன். என்னோட பேஷனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றத எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேரம் அது. எனக்கு புரியுது மச்சான். ஆனா எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்குடா. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நமக்கு எந்த ஆர்டரும் வராது. ஏன்னா ஏன் என்னாச்சு? அது மச்சான், உன்னோட ஐடியாஸ்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் யாருமே ப்ராஜெக்ட் தர மாட்டாங்க? அது என்னைக்காவது யோசிச்சியா நீ? அப்படின்னா உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்ன விஷயம்னு சொல்லு ஷாம். என்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் வேணாம். நமக்குள்ள எந்த சீக்கிரட்டும் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து உன்னால என்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கப்போ எப்படி உன்னால உண்மையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஒப்பனா சொல்லு. இன்னைக்கு நம்ம பெர்ஃப்யூம் ஃபேக்டரி போயிருந்தோம்ல, அப்போ நீ பேசிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த எம்டி என்னை கூப்பிட்டு, சொல்லுங்க சார், எங்க ஐடியால ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்லாம் எதுவும் இல்லை தம்பி. உண்மையாவே உங்களோட ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து ஆட் எடுத்தோம்னா கண்டிப்பா எங்களோட ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும். ஆனா ஆனா என்ன சார், ஏன் திடீர்னு சோகமாயிட்டீங்க? ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா சொல்லுங்க, நம்ம மாத்திக்கலாம். பட்ஜெட் ஏதாவது ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் ஓகே தான். எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். அதனால பெருசா ப்ராஃபிட் எதுவும் நாங்க எதிர்பார்க்கல. ஐயோ தம்பி, இது ப்ராஃபிட் பத்தினது கிடையாது. அது என்ன விஷயம்னா, நான் இல்ல, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா, ஏன் இந்தியா ஃபுல்லாவே யாருமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் தரமாட்டாங்க தம்பி. அப்படியே கொடுத்தாலும் அது கேன்சல் ஆயிடும். ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பிரச்சனை? அது தம்பி, இப்ப வந்தாருல அபிலாஷ், அவரு வேதநாயகம் ஃபேமிலியோடைய வாரிசு தானே? ஆமா சார். ஏன் என்னாச்சு? அதனால என்ன பிரச்சனை? நான் இல்லப்பா,
என்ன மாதிரி எந்த பிசினஸ் பண்றவங்களும் உங்களுக்கு ஆர்டர் தர மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க கூடாதுன்றது அகிலாண்டீஸ்வரி மேடமுடைய ஆர்டர். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அதுதான் உண்மை. எல்லார்கிட்டயும் அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. யாராவது ஒரே ஒருத்தங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா கூட போதும், மொத்தமா உங்களோட பிசினஸ முடிச்சு விட்டுருவாங்க. அகிலா அம்மா எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும்ல. தயவு செஞ்சு இதை நான் தான் சொன்னேன்னு அபிலாஷ் கிட்ட சொல்லிடாதீங்க. அவரு போய் வீட்டுல கேட்டு சண்டை வந்தா என் பிசினஸே டோட்டலா பாதிச்சிரும். அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. எத்தனை இடம் ஏறி இறங்கி கஷ்டப்படுறாருன்னு தெரியல. பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அவரை ஃபேமிலி பிசினஸே பாத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா அவரால இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண முடியாது. உண்மையாவே அகிலா ஆண்டி இதெல்லாம் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியலடா. ஆனா அவரு சொன்னதும் நம்மளுக்கு நடக்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்த்தாலே அதுதான் உண்மைன்னு தோணுது. யோசிக்கலாம் செய்யாதுடா, அதுதான் உண்மை. அபி, உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? தெரியும் ஷாம், இது எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு சொல்லப்போனா என்னோட அட்வர்டைசிங் ஏஜென்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மந்தே தெரியும். ஆனா நான் இதை பத்தி யார்கிட்டயும் வாய் திறக்கல. எவ்வளவுதான் அவங்க தடை போட்டாலும் நமக்கானது, நம்மளுடைய திறமைக்கானது வரணும்னு இருந்தா வரும். அதுவும் இல்லாம அவங்கள பத்தி நான் வீட்டுல சொன்னாலும் யாரும் அதை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டவங்க அவங்க. இப்போவும் அவங்கதான் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நான் அவங்க மேல ஒரு அலிகேஷன் வச்சா அது எப்படி எல்லாரும் நம்புவாங்க? கண்டிப்பா அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்க. எவிடன்ஸா என்கிட்ட உண்மையா சொன்ன அந்த பிசினஸ் மேன கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்தினா அவரோட பிசினஸ் மொத்தமா போயிடும். ஏன்னா என் அத்தை எவ்வளவு மோசமானவங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்ல, நேத்து என்னோட அப்பா சம்பந்தமே இல்லாம என்ன ஃபேமிலி பிசினஸ்க்கு வர சொல்லி அவ்வளவு தொல்லை பண்ணாரு. எனக்கு இந்த 1 மந்த் டைம் கொடுத்து இவ்வளவு எல்லாம் பண்ணதுக்கு காரணமே அகிலா அத்தை தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொல்லி அவங்க தூண்டி விட்டுதான் நேத்து என்னோட அப்பா இப்படி பேசினாரு. எல்லாமே தெரிஞ்சோ எப்படிடா அபிலாஷ் அமைதியா இருக்க? அவங்க பண்றது அவங்க பண்ணட்டும்டா. என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்களை விடவும் பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அதுல யாராவது தைரியமா இருக்கவங்க கண்டிப்பா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். அபிலாஷ் மாமா, ஹே ஐஸ்வர்யா, என்ன புதுசா மாமான்லாம் கூப்பிடுற? இல்ல ஆத்விக் மாமா எனக்கு மாமா, அப்ப அவரோட தம்பி நீங்களும் எனக்கு மாமா இல்ல, அதான் முறை வச்சு கூப்பிடுறேன். ஏன் கூப்பிட கூடாதா? ஆ, அப்படிலாம் இல்ல. என்ன இது வரைக்கும் யாரும் அப்படி கூப்பிட்டது இல்லையா, அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, நீ இப்படியே கூப்பிடு. ஏ அபி, யாரா அந்த பொண்ணு திடீர்னு வந்து உன்னை மாமான்லாம் கூப்பிட்டு இருக்கு? எப்படிடா திடீர்னு முறை பொண்ணு வந்துச்சு உனக்கு? டே, அவங்க மீரா நீயோட தங்கச்சிடா. சோ எப்படி பார்த்தாலும் ரிலேஷன் வைஸ் அவ எனக்கு முறை பொண்ணு, அதனால மாமான்னு கூப்பிடுறா. இப்போ மீரா இன்னைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால கூட இருந்து பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 வீக் இங்கதான் இருப்பா. ஓ, சரி சரி. எப்படி உன் முறை பொண்ணு பிடிச்சிருக்கா? டே லூசு, நான் இது வரைக்கும் சரியா பேசினது கூட இல்லடா. இப்பதான் ஏதோ 2 வார்த்தை பேசுறேன். லூஸ் மாதிரி இருந்தா பெண்ணாத்திட்டு இருக்காத. சரி சரி, நீ நடத்து. போடா பாகல். சொல்லுங்க ஐஸ்வர்யா. என்ன நீங்க வாங்க போங்க நீ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஐஸ்வர்யான்னு கூப்பிடுங்க, இல்ல ஐஷுன்னு கூப்பிடுங்க. சரி ஐஷு, சொல்லு என்ன? அது ஒன்றும் இல்லை. நேற்று நானும் என்னோட மாமும் வரும்போது நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அது காதில் விழுந்துச்சு. ஏதோ அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஏதோ ஆர்டர்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஐஸ்வர்யா, பரவாயில்ல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா ஆரம்பத்துல இப்படிலாம் இருக்கதான் செய்யும், அதுக்கப்புறமா ப்ராஃபிட் வரும். இது யூஸ்வல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை பத்தி நீ எதுவும் வரி பண்ணிக்காத. ஐயோ அது இல்லை மாமா, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ஜுவல் ஷாப் வச்சிருக்காரு சொந்தமா. மொத்தம் 3 பிரான்ச் இருக்கு சென்னையிலேயே, பெரிய ஷாப் தான். அவருக்கு நான் கேட்டா கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு. நீங்க அவர்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கலாம்ல. சூப்பர் ஐஷு, செம்ம ஐடியா போட்டு இங்க மேல வந்திருக்க. இவன் மட்டும் ஓகேன்னு சொன்னானா இதையே சாக்கா வச்சு இவன் ஆட் ஷூட் பண்றப்ப இவன் கூடவே நம்ம போயிடலாம். அங்க இருந்து தேவைப்பட்டா நானே மாடலிங் பண்றேன்னு சொல்லி கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிடலாம். செம்ம பிளானு.
ஓகேன்னு சொல்லு. ஓகேன்னு சொல்லு அபி. இட்ஸ் ஓகே ஐஷு. ஆக்சுவலா என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நிறைய பிசினஸ் பண்றாங்க. எனக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாரையும் தெரியும். ஆனா எனக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வேணாம் தான் நான் வெளியில தேடிட்டு இருக்கேன். இது என்னோட பேஷன். என் பேஷனை மட்டும் ரசிச்சு அது பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுக்கணும். யாரோட ரெக்கமெண்டேஷன்லயும் போய் நான் வேலை பார்க்கணும்னு எனக்கு தோணல. அப்படி ரெக்கமெண்டேஷன்ல போயிருந்தா எனக்கு இந்நேரம் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஆனா நான் முழுக்க முழுக்க என்னோட திறமையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இவன் இப்படி சொல்றான்? ச்சே, இந்த பிளானும் சொதப்பிடுச்சே. என்ன பண்றது? இட்ஸ் ஓகே. எனிஹேவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். தேங்க்யூ. சரி ஷாம், நம்மளோட ஆஃபீஸ்க்கு போலாம். அங்க போயிட்டு ஏதாவது ஓல்டு டேட்டாஸ் இருக்கான்னு பார்த்து அங்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி அபி, போலாம் வா. புல்ஷிட், இரிட்டேட் ஆகுது. இங்க வந்து நான் என்னமோ இவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, ஓகே, காம் டவுன். இல்ல கொஞ்ச நாள் தான். ஒன்ஸ் அபி என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் இந்த ரியல் ஐஷு யாருன்றத நான் காட்டுவேன். அதுவும் இல்லாம இந்த மீராக்கு என்ன இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதை கிடைக்குது, அது வேற ஒரு பக்கம் இன்னும் இரிட்டேட் பண்ணுது என்ன. இல்ல, மீரா இங்க இந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள அபிய லவ் பண்ண வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா மீராவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் போனோம். அன்னைக்கு நைட் நடந்த விஷயத்துல நல்ல தெளிவா புரியுது இவருக்கு என்ன பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவரு இந்த அளவுக்கு என்கிட்ட மோசமா நடந்துக்கிறதுலே எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அவரு என்ன அவரோட பொண்டாட்டியா ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷியா கூட என்ன மதிக்கலையே. காரணம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுல நான் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா புரியுது. ஓகே மீரா, ஓகே. இவ்வளோ நாள் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெளிவா தெரியுதே அவருக்கே நம்மள பிடிக்கல. அப்படி இருக்கப்ப இந்த வீட்டுல நம்ம இருந்து என்ன புண்ணியம்? சரி, அப்ப நம்மளே முதல்ல கேட்டுருவோம். ஷபா, முடியல. ஷோல்டர்லாம் பயங்கரமா வலிக்குது. நேத்து அந்த சோஃபால படுத்து எனக்கு சுத்தமா இடம் பத்தவே இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணுமோ, கடுப்பா இருக்கு. பேசாம வேற எதுனா ரூம்ல போய் படுக்கலான்னு பார்த்தா வீட்டுல யாராவது பார்த்தா 1008 கேள்வி கேட்பாங்க. அதுலயும் ஆட்சி எல்லாம் பார்த்தாங்கன்னா சோலி முடிஞ்சது. என்ன பண்றது? ஏதாவது ஒரு பொய் சொல்லி இங்க இருந்து வெளியில போய் அபார்ட்மெண்ட் போயிடணும். என்னால இங்க இருக்கவே முடியல. எனக்கு மறுபடியும் அபார்ட்மெண்ட் போகணும்னு தோணுது. கடுப்பா இருக்கு. ஆதி, ஏதாவது யோசி. இதே மாதிரி இதே ரூம்ல அந்த மீராவோட மூஞ்ச பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு பார்க்க பார்க்க கோவமா வருது, கோவம் தலைக்கேறுது. அப்புறம் அன்னைக்கு பண்ண மாதிரி வேற ஏதாவது பண்ணா அப்புறம் என்ன கொடுமைக்காரன்னு சொல்லுவாங்க. வேணாம், முதல்ல இங்க இருந்து வெளியில போனா போதும். யோசி ஆதி, யோசி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? என்கிட்ட பேசணுமா? என்ன பேச போறா? ஒருவேளை அன்னைக்கு நம்ம பண்ண விஷயத்த பத்தி ஏதாவது பேச போறாளோ? பரவாயில்ல ஆதி, உன் கெத்த விட்டு கொடுத்துறாத. நீ எப்பயும் போல மாசாவே இரு. அவகிட்ட எப்பயுமே இறங்கி போகாத. என்ன பேசணும்? அது அது எனக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும். மீரா, ரெடியா? போலாமா? போலாம் சாண்டி. இப்ப அவ நம்ம கிட்ட என்ன கேட்டா? டிவோர்ஸ் வேணும் தானே கேட்டா? இததான் நான் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு நான் பண்ண கொடுமையில இவ என்னை விட்டு ஓடியே போயிடலாம்னு நினைச்சிட்டா. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவளே டிவோர்ஸ் கேட்டுட்டா, அடுத்து என்ன டிவோர்ஸ்க்கான வேலையை ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். இவ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் என்னை யாரும் தொல்லை பண்ண முடியாது.
முதல்ல அட்வொகேட் கிட்ட பேசணும். ஆனா ஃபேமிலி அட்வொகேட் கிட்ட வேண்டாம். அப்புறம் வீட்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் சேர்த்து வச்சிருவாங்க. வெளியில வேற யாராவது ஒரு அட்வொகேட்டை தான் பிடிக்கணும். பிரியா, ஏற்கனவே நீ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ற. இன்னைக்கு ஈவினிங்காவது ஏதாவது பேச அவன்கிட்ட. எங்கடி பேச முடியுது? நீயும் என் கூட தானே இருக்க. ஏதாவது பேசலாம்னா ரோட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், பேசக்கூடாதுன்னு சொல்றான். சரி காலேஜ்ல எங்கேயாவது பேசலான்னு பார்த்தா காலேஜ்க்கு வந்தா அவனை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சரி கிளாஸ்க்கே போய் பேசிடலான்னு பார்த்தா அவன் நம்மளை விட சீனியரு. யாராவது பார்த்தா நம்ம மாட்டிப்போம். எங்கடி சான்ஸ் கிடைக்குது? லூசு, நான் தான் அவன் நம்பர் கொடுத்தேன்ல, ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே. ஃபோன்ல என்னடி பேசுறது? ஏதாவது விஷயம் இருந்தா கால் பண்ணலாம். எதுவுமே இல்லாம எப்படி கால் பண்றது? இதே நான் ஜூனியர் அவன் சீனியர்ன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏதோ டவுட் கேட்குற மாதிரியாவது ஃபோன் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம பில்டப் பண்ணி வச்சிருக்கிறதே நம்ம சீனியர் அவன் ஜூனியர் தானே. நீ சொல்றதும் சரிதான். சரி, நான் ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கிறேன். எப்படியோ இப்ப அவன் ஆட்டோல தானே போறோம். போற வழியில எதுனா யோசிக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் ஏற்படுத்தி தர சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கணும். மவளே, இப்ப மட்டும் கோட்டு விட்ட, இதுக்கப்புறம் நீ மட்டும் தான் தனியா ஆட்டோல போகணும், நான் வரமாட்டேன். என்ன மச்சான் இப்படி சொல்ற? சரி சரி, நான் ஏதாவது பேசுறேன். ஆனா நீ வாடி, நீ வராம நான் மட்டும் போனா ஏதாவது பேசி சொதப்பிடுவனும்னு பயமா இருக்குடி. என்னடி நீ லவ் பண்ணா பரவாயில்ல, நீயே சைட் அடிக்க தான் போற. அதுக்கு எதுக்குடி என்ன கூப்பிடுற? நான் லவ் தாண்டி பண்றேன். ஆனா அவன்கிட்ட அதை சொல்ல முடியல, அதுதான் விஷயம். சரி சரி, அப்படி பாவமா பாக்காத, வரேன். சக்தி, சொல்லு மகேஷ். என்ன நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பல? அதான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல்ல. அது என்னோட கார் கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கா, அதனாலதான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, நீ ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சக்தி, நீ உன் வீட்ல என்ன அது ஒரு கார் தான் இருக்கா? சரி அதெல்லாம் போட்டோம், அதான் நான் இருக்கேன்ல, வா என் கார்ல டிராப் பண்றேன். அதானே, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு காரா இருக்கும். எவ்வளவு கார் இருக்கும் வீட்ல. போயும் ஆட்டோல போறேன்னு சொல்ற. நீ மகேஷ் கூட கார்ல போ, டெய்லி அவனே பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுவான். சக்தி, என்னடி மச்சான் ப்ளீஸ் மச்சான், அவன் கூட மட்டும் போயிடாத மச்சான், என் கூட வாடா ஆட்டோல. நான் என்ன இப்ப போறேன் நான் சொன்னேன். அவன் ஜஸ்ட் ஃபார்மலா கேக்குறான், அவ்வளவுதான். நான் உன் கூட தான் வருவேன். நான் தான் சொன்னேன்ல என்ன பிளான் பண்ணி தரேன்னு, ஏன் பயப்படுற? சரி சரி, எதுனா சொல்லி சமாளி. ஆனா அவங்க கூட போவாத, என் கூட வா. ஓகே மச்சான், அது போலாம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே ஆட்டோக்கு சொல்லிட்டேனே, ஒரு 1 வீக்குக்கு வந்து கூப்பிட்டு போற மாதிரி நான் பேசி வச்சிட்டேன். இப்ப வேணான்னு சொன்னா தப்பாயிடும்ல. பரவாயில்ல, 1 வீக் தானே, ஆட்டோல போனா ஜாலியா தான் இருக்கும். நான் மட்டும் என்ன தனியா போறேன், என் கூட பிரியா வர போறா. அதுக்கு இல்ல சக்தி, யாருன்னே தெரியாத உங்க ஆட்டோல எப்படி நீ ஏறி போவ? அது சேஃபும் கிடையாது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எப்படி? நீங்க 2 பேரும் பொம்பளை பசங்க, டெய்லி அதே ஆட்டோல போறது எனக்கு என்னமோ சரியா தோணல. ஒருவேளை உங்க அம்மாவோட பிசினஸ் எனிமீஸ் யாருக்காவது இது தெரிஞ்சிச்சுன்னா இதையே சாக்கா வச்சு உன்னை டார்கெட் பண்ணி உன்னை கடத்திட்டா என்ன பண்ணுவ? உன்னை வச்சு உங்க மம்மி கிட்ட பிசினஸ் டீல் பேசிட்டாங்கன்னா? யாரு என்ன கடத்தி எங்க அம்மா கிட்ட டீல் பேசுவாங்க? நீ வேற. என்ன கடத்தி வச்சுட்டு டீல் பேசினாலும் எங்க அம்மா பிசினஸ் தான் முக்கியம்னு எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போனவனே வெறுப்பாயிட்டு போமா தாயே நம்பிச்சு விட்டுருவான். அதுக்கு இல்ல சக்தி. மகேஷ், நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் ஒன்னும் ஸ்டேஜர் கூட போல. அன்னைக்கு நம்ம ஒரு பையனை கூப்பிட்டு ரேக்கிங் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? என்னோட சீனியர், அவன் பேரு கூட டேனியல். ஆமா ஞாபகம் இருக்கு. அவனோட ஆட்டோ தான் பேசியிருக்கோம். அது ஏன் பேசியிருக்கோம்னா, நம்ம பிரியா. சக்தி, என்னடி பேசிட்டு தானே இருக்க? ஹே, நான் லவ் பண்ற விஷயத்தெல்லாம் சொல்லாதடி. எனக்கு இன்னும் ஓகே ஆகல. ஓகே ஆயிடுச்சுன்னா நானே சொல்றேன். இப்ப நீ சொல்லி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா வச்சுக்கேன், இவங்க எல்லாரும் ஓட்டு வாங்கடி என்ன. ப்ளீஸ் வேணாம். லூசு, இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி. அதையும் மகேஷ்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா சொல்ல மாட்டான். ப்ளீஸ் மச்சான், நான் தான் சொல்றேன்ல, இப்போதைக்கு வேணாம். நானே ஓகே ஆயிடுச்சுன்னா சொல்றேன்டா, சீக்கிரட்டா வச்சுக்கோடா. என்னமோ பண்ணி தொலை. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆட்டோ வந்துட்டு இருக்கோம். நான் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு ஆட்டோ ஏறி போயிடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. பை பை.
டேய் மகேஷ், நான் அன்னைக்கே சொல்லல இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு. எனக்கு என்னமோ சரியா தோணல. நீ யாரு அவளுக்கு? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. உன் அப்பா அவங்க பிசினஸ்ல ஒரு பார்ட்னர். சின்ன வயசுல இருந்து உனக்கு சக்தியே தெரியும். அவளை நீ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற. சொல்லுடா சொல்லுடானா நீ சொல்லவே மாட்ற. இப்ப சொல்லுனா வேற எப்ப சொல்ல போற? நீ வேணா பாரு, அந்த ஆட்டோக்காரன் இவளை கரெக்ட் பண்ணிடுவான். அதுக்கு இல்லடா, நான் சொல்ல வந்தது ஆஷா இருந்தாலும் அதுதான் உண்மை. யோசிச்சு பாரு, ஒருவேளை இவளும் அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? அப்புறம் உன் காதல நீ குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான். உன்னால முடியுமா? உன்னால சக்தியை மறந்துட்டு இருக்க முடியுமா? நீ சின்ன வயசுல இருந்து அவளை தானடா லவ் பண்ற. சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் நீ அவளை அவ்வளோ தாங்குன்னு தாங்குற. இப்ப இந்த காலேஜ்ல சீனியர்ஸ் கூட உட்காந்துட்டு அவ சீனியர்ஸே ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஃப்ரீடம் அவளுக்கு எப்படி கிடைச்சது? உன்னால. நீ கொடுத்தது. நீ அவ பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவளால இதெல்லாம் பண்ண முடியுது. எல்லாத்துக்குமே உன்னை யூஸ் பண்ணிட்டு கல்யாணம் மட்டும் வேற ஒருத்தனியா? நானும் அன்னைக்கு ஏதோ சும்மா ரேக்கிங் தான் பண்றான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கண்டிப்பா அந்த பையனை என்னன்னு நம்ம பார்த்தே ஆகணும். அவனையும் சக்தியையும் ஒண்ணு சேர விடக்கூடாது. அவனை முடிஞ்ச அளவுக்கு இந்த காலேஜ்ல இருந்து விரட்டி விட்டாதான் நல்லது. சின்ன வயசுல இருந்து சக்திய ப்ரொபோஸ் பண்றதுக்கு எத்தனை பசங்க வந்திருப்பாங்க. ஒருத்தரையும் அவ பக்கத்துல நெருங்க விடல. எல்லாரையும் அடிச்சு விரட்டி இருக்கேன். ஒவ்வொருத்தனோட கால கைய முறிச்சு போட்டிருக்கேன். எல்லாமே எனக்கு அவ வேணும்ன்றதுக்காக. அவ்வளவு தூரம் பாதுகாப்பா பொத்தி பொத்தி எடுத்துட்டு வந்த என் காதுல இவன் கொத்திட்டு போயிடுவானா? மாட்டேன், விட மாட்டேன். அவன் இந்த காலேஜ்லயே இருக்க கூடாது. அவன் இங்க படிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த மகேஷ் யாருன்றத அந்த டேனி பாப்பான். அவன் எப்படி இந்த காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்குறான்றத நானும் பாத்துடுறேன்.